வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு ஜஸ்ட் ஹிந்தி. நம்ம ஸ்போக்கன் ஹிந்தி செஷன்ல லாஸ்ட் வீடியோல ரெஸ்பெக்டிவ் வேர்ட்ஸ், அதாவது மரியாதையா எப்படி சொல்றது, இங்கிலீஷ்ல ப்ளீஸ் போட்டு சொல்றது, நம்ம தமிழ்ல வாங்க போங்க அப்படின்னு சொல்லி மரியாதையா குறிக்கக்கூடிய சில வேர்ட்ஸ் என்னென்ன அப்படின்றது பார்த்தோம் இல்லையா. இப்போ வாங்க இந்த வீடியோல கமாண்டிங் வேர்ட்ஸ் ஆல்ரெடி பார்த்துருந்தோம் இல்லையா, கட்டளை வாக்கியம் அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம் இல்லையா, அந்த மாதிரி கமாண்டிங் வேர்ட்ஸ்ல இன்னும் சில வார்த்தைகள் எப்படி சொல்றது அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. देखो देखो देखो, பார் சொல்றோம் இல்லையா, பார், சி பாரு அப்படின்னு சொல்றோம் இல்லையா, देखो. இதுக்கு ஹிந்தில देखो देखो அப்படின்னா பாரு. खेलो खेलो खेलो, விளையாடு சொல்றோம் இல்லையா, விளையாடு அப்படி சொல்றோம் இல்லையா, खेलो. खेलो खेलो. नेक्स्ट लिखो लिखो लिखो, அதாவது எழுது எழுது சொல்லணும் இல்லையா, ரைட். நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் கமாண்டிங்காக சொல்லக்கூடிய வார்த்தைகள், அதாவது இது பேரே கட்டளை வார்த்தைகள், கட்டளை வாக்கியம் அப்படின்னு ஹிந்தியில் சொல்லப்படுது சரியா. கமாண்டிங்காக சொல்லக்கூடியது, பாரு, விளையாடு, எழுது அப்படின்னு நம்ம சொல்லும்போது ஆர்டராக தானே சொல்கிறோம் இல்லையா, அதுதான். தேக்கோ அப்படின்னா பாரு, கேலோ அப்படின்னா விளையாடு, கேலோ விளையாடு, லிக்கோ லிக்கோ அப்படின்னா எழுது அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட்டு படோ படோ அப்படின்னா படி, படி சொல்கிறோம் இல்லையா, படோ அப்படின்னா படி, அதாவது ஸ்டடி அப்படின்னு சொல்கிறதுக்கும் வரும், ஸ்டடி அப்படிங்கிறதுக்கும் அதுதான். ரீடு சொல்கிறோம் இல்லையா இங்கிலீஷில், இப்போ வாசி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இல்லையா, அதுக்கும் அதுதான். படோ அப்படின்னா மொத்தத்தில் படி, அதாவது படிக்கிறது வாசிக்கிறது ரெண்டுக்குமே படோ சரியா. தௌடோ 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 அப்படின்னா ஓடு, ஓடு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதாவது ரன் ரன். தௌடோ தௌடோ அப்படின்னா ஓடு. போலோ 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 அப்படின்னா சொல்லு, சொல்லு அப்படின்னு சொல்றோம் இல்லையா, சொல்லு அப்படின்னு நம்ம பேச்சொழக்கில் சொல்றதும் சரி, பேசு அப்படின்னு சொல்றதுக்கும் சரி. பேசு, ஏதாவது பேசு அப்படின்னு சொல்றோம், இல்லை என்னன்னு சொல்லு அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அது மொத்தத்தில் ஸ்பீக். ஸ்பீக் அப்படின்னு சொல்றதுக்கும் வரும். டெல் அப்படின்னு சொல்றோம் இல்லையா இங்கிலீஷ்ல, டெல் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, இந்த ரெண்டு வார்த்தைக்குமே போலோ. படோ படோ அப்படின்னா படி, படி. தௌடோ 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 அப்படின்னா ஓடு. போலோ போலோ பேசு, சொல்லு அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அது. நெக்ஸ்ட் தோ தோ அப்படின்னா கொடு சொல்றோம் இல்லையா, கொடு, அதாவது கிவ். தோ தோ. நெக்ஸ்ட் லோ லோ, அதாவது எடு அப்படின்னு சொல்றோம் இல்லையா, லோ அப்படின்னா எடு. டேக் லோ. தோ அப்படின்னா கொடு, லோ அப்படின்னா எடு. லாவோ 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 அப்படின்னா கொண்டு வா, கொண்டு வா சொல்றோம் இல்லையா, லாவோ, அதாவது பிரிங். லாவோ அப்படின்னா கொண்டு வா, தோ அப்படின்னா குடு, லோ அப்படின்னா எடு, லாவோ அப்படின்னா கொண்டு வா, பிரிங் சொல்றோம் இல்லையா, லாவோ. சோச்சோ 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 அப்படின்னா யோசி சொல்றோம் இல்லையா, யோசி, சிந்தி, சிந்தனை செய் அப்படின்லாம் சொல்றோம்ல, யோசிங்கிறது கலோக்கியல் வேர்ட், சிந்தனை செய் அப்படின்னு சொல்றோம். சிந்தனைங்கிற வார்த்தைக்கும், அதாவது சிந்திச்சு அப்படின்னு சொல்ற இடங்கள்லையும் சோச்சோ தான். சோச்சோ திங்க், சோச்சோ அப்படின்னா யோசி. ஓகே,
இப்போ நம்ம இவ்வளோ நேரம் நம்ம தெரிஞ்சுக்கிட்ட அந்த வார்த்தைகளை இன்னொரு தடவை நம்ம எப்படி சொல்றது அப்படிங்கிறத ப்ரொனவுன்ஸ் பண்ணிட்டோம். தேக்கோ தேக்கோ அப்படின்னா பாரு, தேக்கோ அப்படின்னா பாரு. கேலோ கேலோ அப்படின்னா விளையாடு, கேலோ விளையாடு. லிக்கோ லிக்கோ அப்படின்னா எழுது, லிக்கோ அதாவது லிக்கோ சரியா எழுது. படோ 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 அப்படின்னா படி அல்லது வாசின்னு சொல்றோம் இல்லையா. இப்போ பாடமா இருந்தா படிக்கிறது, நியூஸ் பேப்பரா இருந்தா நம்ம வாசிக்கிறது சொல்றோம்னா, ஸோ ஸ்டடி ரீட் ரெண்டு வார்த்தைக்குமே வந்து படோ சரியா படோ. போலோ 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 அப்படின்னா பேசு அல்லது சொல்லு அப்படின்னு சொல்றோம் இல்லையா. ஸ்பீக் அப்படிங்கிற வார்த்தைக்கும் இங்கிலீஷ்ல டெல் அப்படிங்கிற ரெண்டு வார்த்தைக்குமே, அதாவது பேசு சொல்லு அப்படின்னு நம்ம சொல்ற ரெண்டு வார்த்தைக்குமே வந்து போலோ. தௌடோ 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 அப்படின்னா ஓடு, ரன் சொல்றோம் இல்லையா. தௌடோ அப்படின்னா ஓடு. தோ 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 கொடு, தோ கொடு கிவ். லோ லோ டேக் அதாவது எடு, லோ டேக். லாவோ 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 அப்படின்னா கொண்டு வா, அதாவது லாவோ அப்படின்னா கொண்டு வா சரியா. பிரிங் இங்கிலீஷ்ல பிரிங் சொல்றோம் இல்லையா, கொண்டு வா லாவோ. சோச்சோ 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 அப்படின்னா யோசி, சிந்திச்சு செய் அப்படின்னு சொல்ற இடங்கள்ல திங்க் வர்ற இடத்துல வரக்கூடியது சோச்சோ. ஓகே, இன்னைக்கு வீடியோல நம்ம வந்து கமாண்டிங்கா சொல்லக்கூடிய, அதாவது கட்டளையா சொல்லக்கூடிய வார்த்தைகள் சிலவற்றை வந்து நம்ம எப்படி சொல்லணும் அப்படிங்கறத தெளிவா உச்சரிச்சு பார்த்துட்டோம். ஓகேவா? அப்புறம் இன்னைக்கு நம்ம ஷேர் பண்ணிக்கிற போற விஷயம் என்ன அப்படின்னா, இன்னைக்கு வந்து பழங்களே எல்லாராலும் விரும்பி சாப்பிடக்கூடியது மட்டும் இல்ல, எல்லாராலையும் வாங்க முடிஞ்ச ஒரு பழம் அப்படின்னா கண்டிப்பா வந்து அது வாழைப்பழமா தான் இருக்குது இல்லையா. ஆனா அதுலயும் வந்து இப்ப நிறைய கலப்படங்கள் வருது அப்படி இப்படின்னு சொல்லி புகார்கள் வந்தவண்ணம். அதாவது இப்ப சமீபத்துல கூட அந்த செவ்வாழை பழத்தை பத்தி ஒரு வீடியோலாம் வாட்ஸ்அப்ல ரொம்ப வேகமா பரவுச்சு. அது உண்மையா பொய்யான்னு தெரியல. நான் நிறைய வீடியோஸ் வந்து ஃபேக்கா வந்து டக்கு டக்குன்னு ஷேர் பண்ணப்படுது. நம்மளும் அதோட உண்மை தன்மையை அறியவும் முடியல. அந்த வகையில வாழைப்பழம் பாத்தீங்கன்னா முன்னெல்லாம் வந்து பேச்சு வழக்குல நம்ம வீட்டுல கேட்போம், ஊத்தம் போட்டு பழுக்க வைக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது புகை மூட்டம் போட்டு அதன் மூலமா அந்த பழக்கத்தை பழுக்க வச்சாங்களாம். அது வந்து இயற்கையா பழுக்க வைக்கிறது. ஆனா இப்போ வந்து ஒரு கெமிக்கல் கலந்த, ஒரு ரசாயனம் கலந்த தண்ணீரை தெளிச்சோ ஊத்தியோ அதுலதான் வந்து வாழைப்பழத்தை பழுக்க வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி தொடர்ந்து புகார்கள் வரவும், உணவு பாதுகாப்புத்துறை மற்றும் கலப்பட தடுப்பு அதிகாரிகள் வந்து என்ன செஞ்சிருக்காங்க, நேரடியா மார்க்கெட்டுக்கே போய் அந்த ரசாயனம் தெளிக்கப்பட்ட கிட்டத்தட்ட 500 வாழைத்தார்களை வந்து அப்புறப்படுத்தி குப்பையில சேர்த்திருக்காங்க. பழத்தை மட்டும் இல்லையா, அந்த காம்பு இருக்கு இல்லையா, காம்பையும் சேர்த்து எல்லோ கலரா நல்ல பழுத்த மாதிரியான ஒரு இதை வந்து கொண்டு வந்துருமா. தண்ணி ஊத்தி பழுக்க வைத்த பழங்களை தொடர்ந்து சாப்பிட்டா கேன்சர் வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்காம். சோ தொடர்ந்து நம்ம விழிப்புணர்வுடன் இருப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தொடர்ந்து நம்ம வீடியோஸ் எல்லாத்தையுமே பாருங்க, லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்க. நம்ம வீடியோஸ் பத்தினோட உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு ஜஸ்ட் இன்னைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாமே. ஈஸியா படிங்க, எளிதா பேசுங்க. இந்த நாளும் இனிய நாளே.